இந்த ஆகஸ்ட் அமோகமாவும் அட்டகாசமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, மேசிவ் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக இந்த மாசத்துல ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு நம்ம கால் எடுத்து வச்சாச்சு. நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ற விதமா என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சினிமால வர இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமா அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். முடிஞ்ச வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட்ல நிறைய படம் கிளாஷ் ஆக போகுது அண்ட் ரிலீஸ் ஆக போகுது. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அதெல்லாம் என்னென்ன மூவிஸ் அப்படின்றது இந்த ஒரு வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஜூலை 30 படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏ சர்டிபிகேட்டோட ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போற படம் தான் லோகேஷ் கனகராஜ் as ஆக்டரா நடிக்கிற டிசி மூவி. இந்த மூவிக்கு உண்டான ஃபைனல் ட்ரைலருமே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி போஸ்ட்போன் ஆனதுக்கு காரணம் நம்ம ஜனநாயகன் மூவி தான். இந்த ஒரு படத்துக்கு அனிருத் மிகப்பெரிய ஒரு தூணா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரிலீஸ் பண்ண எல்லா ஆல்பமும் கேட்கறதுக்கு அவ்வளவு தரமா இருந்தது. இன்னும் இந்த ஒரு மூவி வரக்கு 7 days தான் இருக்கு. அடுத்ததா துல்கர் சல்மான் ஆக்டிங்ல வர போற ஐஎம் கேம் மூவி தான் இருக்கு. இந்த ஒரு மூவி ஒரு கேம்லிங்க பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஒரு மூவிக்கு உண்டான ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. துல்கர் சல்மான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ பெஸ்டான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஐஎம் கேம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வர பிஜிஎம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மரான டிவி ராஜோட கலீஃபா மூவி வரப்போகுது. இந்த மூவியோட போஸ்டர்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பார்க்கும்போது எனக்கு மார்க்கோ ஃபீல் வந்தது. இது ஒரு கிளாஸ் மாசான வைலன்ஸ் ஃபிலிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு இந்த ஒரு மூவில மேஜர் ரோல் பண்ண போகுது. பட் இந்த ரெண்டு மூவியும் ஆகஸ்ட் 20 ஒரு கிளாஷா ரிலீஸ் ஆக போகுது. என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் மறுபடியும் ஒரு கிளாஷ் இருக்கு. கவின் அண்ட் நயன்தாரா நடிப்புல வரப்போற ஹாய் மூவி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த ரிலீஸ் டேட் நினைக்கும் போது தான் பயங்கர ஷாக்கா இருந்தது. இந்த ஒரு மூவி விஸ்வநாதன் சன்ஸ் கூட கிளாஸா வரப்போகுது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. சூர்யா மமிதா பைஜு இவங்களோட ஆக்டிங்ல தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல வர விஸ்வநாதன் சன்ஸ் மூவி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இப்பதான் கருப்புக்கு அப்புறமா ஒரு ஃபார்ம்ல நம்ம சூர்யான்னு இருக்காரு. சோ இந்த ஒரு மூவியும் ஒரு தரமான ஹிட்டா இருந்துச்சுன்னா செமையா இருக்கும். அகைன் இதே டேட்ல இன்னொரு மூவி கிளாஷ் ஆக போதும். விஷாலே ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ற மகுடம் மூவி இந்த ஒரு மூவியும் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜிவி பிரகாஷ் தான் மகுடம் மூவிக்கும் அண்ட் விஸ்வநாத் சன்ஸ் மூவிக்கும் கம்போஸ் பண்றாரு. அண்ட் ஃபைனலா யாஷ், நயன்தாரா, ருக்மிணி வசந்த், கியாரா அத்வானி அப்படின்ட்டு பல பேர் நடிப்புல ஆகஸ்ட் 26 ரிலீஸ் ஆக போற டாக்ஸிக் மூவி. கண்டிப்பா இந்த ஒரு மூவி ஏ சர்டிபிகேட்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இந்த ஒரு மூவில இருந்து 2 சாங்குமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2 சாங்கும் தியேட்டர் மெட்டீரியல் தான். சோ யாஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த மூவி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணதான் பார்ப்போம். சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சோ நீங்க எந்த ஒரு படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமால வர இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். பை.